எல்லாருக்கும் வணக்கங்க. ஊருக்கு போனோம்னா கிடைக்கிறதெல்லாம் வாங்கி அள்ளி போட்டுட்டு காரை நிரப்பிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் அந்த வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுல தான் இருக்குது ஒரு முக்கியமான டாஸ்க்கே. அதெல்லாம் பிரித்து அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய தலைவலிங்க. என்னென்ன கொண்டு வந்தேன்னு பார்க்கலாங்க. இது வந்து அரப்பு, அதாவது ஊஞ்ச மரம் இருந்து அரப்பு, இது தலைக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த அரப்பு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை காய வச்சு பொடி பண்ணி வைக்கிறதுக்காக. அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த சப்போட்டா வந்து நம்ம தோட்டத்தில் பொறிச்சதுங்க. இந்த பழம்லாம் காரில் போட்டு கொண்டு வந்ததுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் முதல்ல அதை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அந்த தட்டைக்கூடையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேனுங்க. அப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து பொறிச்ச பிரண்டை கொழுந்துங்க, சட்னிக்காகவும் பிரண்டை கொழுந்தும், அப்புறம் வந்து சுண்டைக்காயும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கே இருக்குமுங்க. பிரண்டையும் ஒரு சட்னிக்கு தாராளமாக ஆகும், அந்த அளவு இருந்துச்சு. இது எல்லாமே கவரில் இருந்துச்சு. அதை அப்படியே கவரில் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம மண் பாத்திர கடையில் நம்ம வாங்கின இந்த குட்டி கப்பு 2 வாங்கினேனுங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு சின்ன மண் பாத்திரம், அப்புறம் இந்த ஒரு 3/4 லிட்டரு தயிர் பெற போட்டு வைக்கிற மாதிரி ஒரு மூடியோட ஒரு பாத்திரமும் வந்து வாங்கினேன். அப்புறம் ஒரு சின்ன டம்ளர். இந்த டம்ளர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, கம்மங்கூழ் ராய்க்கூழ்லாம் குடிக்கிறதுக்குன்ட்டு. அப்புறம் ஒரு 3 சீத்தாப்பழம் இருந்ததுங்க பெரியம்மா தோட்டத்தில், அதை பொறிச்சிட்டு. அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் பொறிச்ச கொய்யாக்காய்ங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம தோப்புல இருந்தும் கொஞ்சம் கொய்யாக்காய் வந்து கொண்டு வந்திருந்தோம். அது வெள்ளை கொய்யாக்காய்ங்க. அது எடுத்து வச்சுட்டு சின்ன நெல்லிக்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டேனுங்க. அப்புறம் நாம் ஊருக்கு போனதுனால நம்மளை பார்க்குறக்கு அத்தை வீடு பெரியம்மா வீடு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஊரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இங்கே குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். கடலப்பருப்பி, அப்புறம் வந்து டேட்ஸு, பிஸ்கட்ஸு, இது எல்லாமே அதுவுமே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்குள்ளே எல்லாமே போட்டு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு ஒன்றும் வாங்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து பாக்ஸில் ஃபுல் பண்ணி எல்லாம் வச்சாச்சுங்க. கருவேப்பில் பொடி வந்து தீர்ந்துருச்சுங்க. அதனால் ஊர்லேருந்து கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே கருவேப்பிலை குழம்புக்கு தாளிக்கிற கிடைக்கும், ஆனால் வந்து பொடிக்கு வர்ற அளவுக்கு நம்ம வீட்டில் பெரிய செடி இல்லைங்க. அதனால் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் நார்த்தங்காயும் எலுமிச்சங்காயும் அதுவும் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேனுங்க.